வல்ல சொல்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம அன்னிசாவுக்கு வந்துடுவோம். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஓடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம், அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இது அல்லாவின் உண்மையான வாக்குறுதியாகும். நான் இப்போ சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய வாக்குறுதி என்ன அப்படின்ட்டு, இதுதான். தம் சொல்லில் அல்லாவை விட உண்மையானவர்கள் வேறு யார் உள்ளாரெல்லாம் கேட்குறான். டே, என்னை விட உண்மை பேசுகிறேன் வேறு யாரா? சைத்தானு ஃப்ராடு பையன். நான் சொல்கிறேன் வாக்குறுதி என்ன? யார் நம்பிக்கை கொண்டு, என்ன நம்பிக்கை கொண்டு? அல்லாவை நம்பி, அல்லாவுடைய ரசூலை நம்பி, அல்லாவுடைய கிதாபுகளை நம்பி, அல்லாவுடைய மலக்குகளை நம்பி, அல்லாவுடைய மறுமையை நம்பி, அல்லாவுடைய விதியை நம்பி செயல்படுவார். இதெல்லாம் நம்புறதுன்னா என்ன? நம்புறதுன்னா என்ன? அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், நம்பிட்டோம். ரசூல்னு ஒருத்தர் இருந்தார், அதுவும் நம்பிட்டோம். கிதாபுன்னு ஒன்று வந்துச்சு, அதுவும் நம்பிட்டோம். இந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து, அல்லாஹ் எப்படி சொன்னான்? நேரில் வந்து பேசலை, அவன் ரசூல் மூலமாக பேசினது. ரசூல் எப்படி பேசினார் அதுவும் எங்களுக்கு தெரியாது. மலக்குகள் வழியாக வந்த குரானை அதன் மேலே நம்புறது. அப்போ எல்லா நம்பிக்கையும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு, குரானுக்குள்ளே அடங்கிருச்சு. ரசூல்லாக்கிட்ட சஹாபாக்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது அப்படிங்க சொல்கிறாங்க. மலக்குகளுடைய ஈமான். சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க, மலக்குகளுடைய ஈமான் சிறந்தது. இப்போ ரசூல்லா சொன்னாங்க, அவங்க ஏன் நம்ப மாட்டாங்க? அவங்க தான் அல்லாவுடைய ஃபுல் ஆட்சியை பார்க்குறாங்க. அப்போ ஒரு மறுபடியும் கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது? அப்போ சொல்கிறாங்க, நபிமார்கள் தானே. ஏன், நான் தான் ஜிப்ரீல் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன், அப்போ நான் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறேன். மறுபடியும் சொல்கிறாங்க, அவள் யாருது அப்படின்னு. நான் எங்களுதா அப்படிங்க, மூணாவது ஆப்ஷன் எங்களுதா. ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்களே, நம்பாமல் இருக்கிறது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படிங்கிறேன். அப்போ கேட்குறேன், அவன் யாரு தாங்க அது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வரும், என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, எதையுமே பார்த்து உங்களையும் பார்த்துருக்க மாட்டாங்க, வெறும் குரானை வச்சு நம்புவாங்க. 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வச்சு நம்புவாங்க. அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது. இப்போ இன்றைக்கி அந்த ஆஃபர் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. புரியுதா? நமக்கு இருக்குது. குரான் வந்து அதான் சொல்கிறல, அல்லாவுடைய பாதையில் கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்காந்து பயான் கேட்டுடலாம், புரியுதா? கொஞ்சம் நேரம் பயான் கேட்க, இதெல்லாம் அல்லாவுடைய பாதை கிடையாது. இதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறோம்ல, அதுக்கப்புறம் தான் அல்லாவுடைய பாதை ஸ்டார்ட் ஆகும். அது சாதாரண அல்லாவுடைய பாதை இல்லை. அதான் சொல்கிறல்ல, இந்த துனியாவுடைய மொஹப்பத்தை கட் பண்ணிடணும். துனியா வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது இருக்கணும். யார் நம்பிக்கை கொண்டு